श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சிவன் மேல இருக்கிற ருத்ரன் மேல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். மிருத்யுஞ்சயாய ருத்ராய, மிருத்யுஞ்சயன் அப்படின்னு சொன்னாலே மிருத்யுவை ஜெயித்தவருக்கு மிருத்யுஞ்சயன் அப்படின்னு பெயர். யார் ஒருவனுக்கு மிருத்யு அந்த இறப்பையே ஜெயிக்கக்கூடிய தன்மை, ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கோ அவரைத்தான் மிருத்யுஞ்சயன் அப்படின்னு சொல்வோம். மிருத்யுஞ்சயாய ருத்ராய, எப்பயுமே ருத்ரமான ஆக்ரோஷமான ஒரு சுரூபத்தோட இருக்காராம் நம்மளோட சிவன். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே, அதாவது எப்பயுமே சுத்தமான ரூபத்தோட இருக்காராம் நம்மளோட சிவன். அதே நேரத்துல நீலகண்டாய, அதாவது நீல நிறத்துல ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு கழுத்தோட கண்டத்தோட இருக்காராம் நம்மளோட சிவன். நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய, அதாவது எப்படி ஒரு அமுதத்தை பார்த்தால் நம்ம அமுதத்தை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம உட்கொண்டா அது எவ்வளவு இனிக்குமோ அதை விட இனிக்கிற ஒரு சுரூபத்தோட இருக்காராம் நம்மளோட சிவன். அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹா, அதாவது அனைத்திற்கும் ஈசனாக இருக்கும் ஈஸ்வரனாக இருக்கும் சிவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவாதி தேவனா இருக்கும் மகாதேவனாக இருக்காராம். அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹா, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த குரங்கு பயந்துட்டு அந்த மரத்திலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி போகலாம் அப்படின்னு போகும்போது அந்த முதலை கீழே இருந்து குளத்திலேருந்து ஒரு கூச்சல் இடுறதாம், ஒரு சத்தம் இடுறதாம். என்னன்னா, நண்பனே பயப்படாத, நீ இப்பலேருந்து என் நண்பனாக இருப்பியா, எனக்கும் உன்னை போலவே யாருமே நண்பர்கள் கிடையாது, அதனால நம்ம 2 பேரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலை சொல்றதாம். இந்த முதலை சொன்னதை கேட்ட உடனேயே அந்த கிளையிலேருந்து, அந்த மரக்கிளையிலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவ இருந்த இந்த குரங்கு அது செய்யற செயலை நிறுத்திட்டு அந்த முதலையை பார்த்து, நிஜமாகவே என் கூட நண்பனா இருக்க ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கறது அது. ஆமாம், உண்மையாகவே நம்ம நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அந்த முதலை. இந்த முதலையும் இப்ப அந்த கரை கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கிறதுனால அந்த குரங்கு அந்த கிளையிலேருந்து அந்த முதலையோட முதுகு மேல குதிச்சு உட்கார்றதுதான். சரி, ஓகே, வா நம்ம எங்கேயா போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலையும் முதலையோட முதுகுல உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம குரங்கும் சேர்ந்து அந்த ஏரியில அந்த ஏரியிலேருந்து அந்த கடலுக்கு போறது, அந்த கடல்ல இருந்து திருப்பியும் அந்த ஏரிக்கே வர்றது, அந்த ஏரியிலேருந்து சில குளங்களுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்காம் 2 பேருமே. இப்படி 2 பேருமே சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த மாதிரி சுத்தி முடித்துட்டு அந்த குரங்கை கொண்டு போயிட்டு விடுறதாம் அந்த முதலை அதோட மரத்துக்கிட்ட. ஏன்னா இப்போ குரங்கோட வீடோ மரம், இந்த முதலையோட வீடோ இன்னொரு குளம். அதனால இரவு நேரம் ஆனதுனால தன்னோட வீட்டுக்கு போறதுக்காக இந்த முதலை அந்த வீட்டுல மரத்துல விடுறதாம் இந்த குரங்கை. அப்ப இந்த முதலையும் நன்றாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு போறதாம் முதலை. அங்க முதலையோட மனைவி காத்திருந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஏதோ நீ இந்த கேள்விப்பட்ட என்னவோ உனக்கு ஒரு குரங்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கான், ஒரு நண்பனா கிடைச்சிருக்கான். குரங்குகள் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த குரங்கை சாப்பிட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசையாக அந்த மனைவி கேட்கிறாளாம் நம்ம முதலையை பார்த்து. நீ இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட கேட்கறதாம் முதலை. அப்ப அந்த முதலையின் மனைவி சொல்றாம், இந்த மாதிரி அந்த குரங்கு நண்பன் தானே, நீ எங்க கூப்பிட்டாலும் அவன் வந்துடுவான் நிச்சயமாக, அதனால அவனுக்கே தெரியாமல் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, இந்த குளத்துக்கு கூட்டிட்டு வா, அவனோட கதையை இங்கே தீர்த்து கத்தி இங்கேயே அவனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதாம் அந்த மனைவி. இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆறானாம் இந்த முதலை. இதற்கப்புறம் கதையில மேலும் என்ன நடக்கிறது, அந்த மனைவி சொன்ன சொல்லை இவன் கேட்டானா, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.